ನ್ಯಾಯಾಧಿಪತಿ புத்தகத்திலே 4ம் அதிகாರத்தை திருப்புங்க. ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತಿರುಗಿಸಿರಿ. இது ஒரு அருமையான ஒரு அதிகாரம். ಇದು ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಚಂದವುಳ್ಳ ಒಂದು ಅಧ್ಯಾಯ. ஒருவேளை இன்னைக்கு போர்ஷன் 14 to 21 இருந்தாலும் கூட என்னுடைய ரெக்வெஸ்ட் ஃபுல் சாப்டரை நம்ம படிச்சா நமக்கு ரொம்ப நல்லது. ಇವತ್ತು 14ರಿಂದ 21 ವಚನ ಇದ್ರೂ ಸಹ ಪೂರ್ತಿಯಾದಂತ ಒಂದು ಚಾಪ್ಟರ್ ಅನ್ನು ನಾವು ಓದಿದ್ರೆ ಇದು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಅನಿಸ್ತದೆ. ஏன்னா இந்த சாப்டர்ல ஒரு பெரிய சத்தியமே அடங்கி இருக்குது. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಒಂದು ಚಾಪ್ಟರ್ ನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸತ್ಯವೇ ಅಡಗಿದೆ. நீங்க ஒரு சில வசனங்களை என்னோடு கூட நீங்க படிங்க. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ವಚನಗಳನ್ನು ನೀವು ಓದಿರಿ. இத பாருங்க, 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்க கர்த்தர் என்ன பண்ணாரா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார். அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அடிமையாவதற்கு அலோ பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ 2ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ ಇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಆ ರೀತಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇವರು ಬೇರೆಯವರಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಾಗಿ ಮಾಡಿದನು, ಅನುಮತಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಕಾಣುತ್ತೇವೆ. அதே போல 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் கர்த்தர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்று போடப்பட்டிருக்கும். ಮುಂದೆ ನಾವು ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕರ್ತನು ಅವರಿಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದನು ಅಂತ ಕಾಣುತ್ತೇವೆ. அப்புறம் கடைசியாக 23ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அந்த எந்த ராஜா அவங்கள அடிமையாக்கினானோ அவனை தாழ்த்தினார் என்று இந்த பைபிள் வசனம் முடியும். ಮತ್ತಿಂದೇ ವಚನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾವ ರಾಜನು ಅವರನ್ನು ಗುಲಾಮರನ್ನಾಗಿ ಮಾಡಿದನೋ ಅವರನ್ನು ಕೂಡ ತಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. அப்போ விடுதலையை கொடுத்தார் ಮತ್ತು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. இங்கே 4 கேரக்டர் நாம் பார்க்க போறோம். ಇಲ್ಲಿ 4 ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. முதல் கேரக்டர் தேவன், ಮೊದಲನೆಯದು ದೇವರು. 2வது கேரக்டர் தெபோரா, 2ನೇಯದು ದೆಬೋರಾ, 3வது கேரக்டர் பாராக், 3ನೇಯದು ಬಾರಾಕ, 4வது கேரக்டர் யாகேல், 4ನೇಯದು ಯಾಹೇಲ್. இந்த 4 கேரக்டர் வச்சு நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட அதிகமாக இடைப்படுவார். ಈ 4 ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಮಾತಾಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅತ್ಯಧಿಕವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾನೆ. ಫಸ್ಟ್ தேவனை பற்றி பார்க்கலாம். ಮೊದಲು ದೇವರ ಬಗ್ಗೆ ನೋಡೋಣ. இங்க தேவன் முதல்ல விட்டு போட்டார்னு பார்த்தோம், அப்புறம் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டார்னு பார்த்தோம், அப்புறம் விரோதிகளோடு கூட யுத்தம் பண்ணினார்னு பார்த்தோம், கடைசியாக அந்த விரோதியை இல்லாம பண்ணார்னு பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, 2ನೇದಾಗಿ ನಾವು ದೆಬೋರಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ, 3ನೇದಾಗಿ ಬಾರಾಕನ್ನು ನೋಡ್ತೇವೆ, ಕೊನೆಯದಾಗಿ ಅಲ್ಲಿ ಯಾಹೇಲನ್ನು ನೋಡ್ತೇವೆ. இங்க தேவனுடைய ரோலை பாத்தீங்கன்னா தேவன் இன் கண்ட்ரோல். அவருடைய மக்களை கண்ட்ரோலாக வைத்திருக்கின்றார். ಇಲ್ಲಿ ದೇವರ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರು ಒಂದು ಕಂಟ್ರೋಲ್, ಅವರು ಅವರ ಮಕ್ಕಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರು ಜವಾಬ್ದಾರಿ ಇರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இப்போ கொப்பளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொப்பளா அந்த போலீஸ் ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. எது அகவம் எது நடக்காதபடி பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா பார்க்க நமக்கு தெரியாது. ಕೊಪ್ಪಳ ಅಂತ ನಾವು ನೋಡುವಾಗ ಅದು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಂದು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್, ಪೊಲೀಸ್ ಒಂದು ಕಂಟ್ರೋಲ್ ಇರುತ್ತೆ. ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ತೊಂದರೆ ಆಗದಿದ್ದಂಗೆ ಅದು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಆತರ ಇರ್ತದೆ. ಆದ್ರೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ನಮಗದು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. டாப்பா கலெக்டர் இருப்பாரு. இந்த கலெக்டர் என்ன சொன்னாரோ அத போலீஸ்காரங்க செய்யணும், அவ்வளவுதான். ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಇರ್ತಾರೆ. ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ.
எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை கிருஷ்ணகிரி கலெக்டரை நான் மீட் பண்ணுவேன். என்னோடு கூட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள முக்கிய விஐபிஸ் உள்ள ஜட்ஜி, உள்ள டிஎஸ்பி, டாக்டர் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. நான் 3 மாசத்துக்கு ஒருக்கா உட்கார்ந்து நான் சில அட்வைசரி கமிட்டியில் போட்டிருக்காங்க. அதனால இந்த கடந்த 10 வருடங்களாக இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். ನಾನು 3 ತಿಂಗಳಿಗೆ ಒಂದ್ಸಾರಿ ನಾನು ಕೃಷ್ಣಗಿರಿಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. ನನಗೊಂದು ಅನುಭವ ಉಂಟು. ಅಲ್ಲಿ ಅದಾದ್ಮೇಲೆ ಅವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ. ಅವರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬಂದಿರ್ತಾರೆ. ಮತ್ತು ನಾನು ಕಳೆದ 10 ವರ್ಷಗಳಿಂದ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲವು விஷயಗಳ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಒಂದು ಅಡ್ವೈಸರ್ ಕಮಿಟಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. எனக்கு சில காரியங்களை அந்த கமிட்டி முடிவு பண்றதை நான் அப்படியே புரிந்து கொள்ளுவேன். ಆ ಕಮಿಟಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದನ್ನು ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அவங்க ஒவ்வொரு ஆபீசர்ஸும் பிரசன்ட் பண்ணும்போது எனக்கு இந்த நாட்டுல என்ன நடக்குதுங்கிறது நான் புரிந்து கொள்வேன். ಒಂದೊಂದು ವ್ಯಕ್ತಿಯು ಅಲ್ಲಿ ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಿವರಿಸುವಾಗ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಒಂದು ನಾಡಿನಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ ಎಂದು ನಾನು ಅರ್ಥೈಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இதுவரைக்கும் ஒரு 5 கலெக்டர் மாத்திட்டாங்க. எனக்கு ஒவ்வொருடைய கலெக்டருடைய அவங்களுடைய கெப்பாசிட்டியையும் புரிந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கின்றார். ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಕೂಡ 5 ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳು ಬದಲಾಗಿದ್ದಾರೆ. ಅವರ ಕೆಪಾಸಿಟಿಯನ್ನು ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾನೆ ದೇವರು. பிரியமானவர்களே, அப்போ ஒரு சாதாரண மனிதன் எப்படி கண்ட்ரோல் பண்றான்னு நமக்கு இதே போல உங்க வாழ்க்கையில கூட நிறைய பேர் கண்ட்ரோல் பண்றது பார்க்க முடியும். ಒಂದು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ ನೋಡ್ಬೋದು ನೀವು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಹ ನಡೀತಾ ಇರ್ತದೆ. அது உங்க ஊர் தலைவராக இருக்கலாம், அல்லது ஊர்ல பெரிய மனிதர்களாக இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலியிலேயே ஒரு பெரிய மனிதர். இப்படி அவங்க அதே போல தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்கள். இன்னைக்கு அதே போல நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ. ದೇವರ ಕೈಗಳೆಲ್ಲ ಬಿದ್ದೇವೆ. ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ನಾವು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಇದನ್ನು ಮರೆಯಬಾರದು. வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒரு குருவி கூட ஆண்டோட சித்தம் இல்லாம செத்து விழாதான் கீழே. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಬಹಳ ವಿವರವಾಗಿ. ಒಂದು ಪಕ್ಷಿ ಕೂಡ, ಸಣ್ಣ ಪಕ್ಷಿ ಕೂಡ ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಸತ್ತು ಕೆಳಗೆ ಬೀಳೋದಿಲ್ಲ. நம்முடைய முடிகள் எண்ணப்பட்டிருக்கிறதா? ನಮ್ಮ ತಲೆ ಕೂದಲುಗಳು ಸಹ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ ಅಂತೆ. நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்றாராம். ನಾವು ಹೋಗುವುದನ್ನು ಬರುವುದನ್ನು ಅವರು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒவ்வொரு பிராணிகளும் அவரையே நோக்கி பார்த்து இறைக்காக தேடுகிறதாம். ಒಂದೊಂದು ಪ್ರಾಣಿಗಳು ಅವರನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ದೃಷ್ಟಿಸುತ್ತಾ ಊಟಕ್ಕಾಗಿ ಅವು ಆತನ ಸನ್ನಿಧಿಯನ್ನ ಹುಡುಕುತ್ತವೆ. ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தர். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்கிறது எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சவங்க யோசித்து பாருங்க. ಆ ರೀತಿಯಾದ ದೇವರ ಒಂದು ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಾವು ಎಷ್ಟು ಒಂದು ಕೊಟ್ಟು ಇಟ್ಟಿರುವಂತ ಅಥವಾ ಎಷ್ಟು ಒಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳವರನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ. அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் நம் சத்தத்தை கேட்கிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர். ಅವರು ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದಾರೆ ಮತ್ತು ನಮಗಾಗಿ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. நம்ம ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் இருக்கும். ஆண்டவர் நட்சத்திரங்களை கொண்டு அங்க ஒரு பெரிய வெற்றி வாங்கி கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கும். ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ನಕ್ಷತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟು ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಒಂದು ಜಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆண்டவருடைய கேரக்டர் வச்சுட்டோம். அடுத்தது இங்க தெபோராளுடைய கேரக்டர் பாருங்க. ಈಗ ದೇವರ ಕಾರ್ಯವಾಯಿತು. ಈಗ ದೆಬೋರಳ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅನ್ನು ನೋಡೋಣ. இந்த அம்மா ஒரு மேரிட் லேடி, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு லேடி. ಈಕೆ ಒಬ್ಬ ಮದುವೆ ಆಗಿರುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ, ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ. அவளுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்திருந்தாங்க, நியாயாதிபதி. ஆனா அவளுடைய போஸ்டோடு கூட கர்த்தர் அவளை தீர்க்கதரிசியாக உபயோகப்படுத்தினார்.
ಅವರಿಗೆ ಒಂದು ಪೋಸ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ರು, ಅದು ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಅಂತ ಹೇಳಿ. ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಕರ್ತನು ಆಕೆಯನ್ನ பிரவாதினியன்னாகி உபயோகிசிதனோ. இந்த அம்மா கிட்ட நிறைய பேர் வருவாங்க, வந்து இந்த அம்மா ஆலோசனை கொடுப்பாங்க. ಈ ಒಂದು ಮಹಿಳೆ ಹತ್ರ ಅನೇಕ ಜನರು ಬರ್ತಾ ಇದ್ರು, அவருக்கு ಈಕಿ ஆலோசனைಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ಲು. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு, ஒரு கன்சர்ன், ஒரு எப்படியாவது நம்ம மக்கள் வந்து விடுதலை வாங்கணும்னு ஒரு பெரிய பாரம் இருந்து கொண்டே இருந்தது. ಈಕೆಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾರ ಅದೇನೆಂದರೆ, ಈ ಒಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಹೇಗಾದರೂ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದ ಅವಳ ಆಶೆ. அப்போ அங்க ஒரு கேப்டன் இருக்கிறாரு, சேனாதிபதி. அங்க அந்த கேப்டன், அவருக்கு அந்த அம்மா கூப்பிடுது பாராக், அவர் பெயர் பாராக். அவருடைய நீங்க 8ஆம் வசனத்துல பார்க்கலாம், அவர் பெயரை பாராக். ಅವರೇ ಕೂಪಿಟ್ರು அந்த ಅಮ್ಮ. 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ನೀವು, ಬಾರಾಕ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ, ಒಬ್ಬ ಸೇನಾಧಿಪತಿ, ಆತನನ್ನ ಆಕೆ ಕರೆ ಕಳಿಸುತ್ತಾಳೆ. என்ன சொல்றான், நீ வந்து ஒரு 2 கோத்திரத்தார்களுடைய வீரர்கள்லாம் கூட்டிட்டு வா, எனக்கு ஒரு 10,000 பேர் கூட்டிட்டு வா, 10,000 பேர். அது கழுத்துல 10ஆம் வசனம் என்ன போட்டுருக்கு, எத்தனை பேர்னு போட்டுருக்கு? நான் 10,000 போட்டிருக்கு. 10 ஓகே, 10,000 பேரை நீ கூட்டிட்டு வா, வந்து இந்த அதிபதியோடு கூட, இந்த ராஜாவோடு கூட நீ யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். ಅವ್ರು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ನೀನು 10,000 ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಾ, ನೀನು ನಫ್ತಾಲಿ ಕುಲದಿಂದ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಕುಲ ಇದರಿಂದ, ಆ ಕುಲದಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಬರುವಾಗ ದೇವರು ನಿನಗೆ ಜಯ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ. ஏன்னா கர்த்தர் என்று பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்போ அந்த பாராக்குடைய பதில் என்னன்னா, நான் போக மாட்டேன். ಬಾರಾಕನ ಒಂದು ಉತ್ತರವೇನೆಂದರೆ, நான் போக மாட்டேன், ನಾವು ಹೋಗೋದಿಲ್ಲ. கர்த்தர் சொன்னார் சொல்லியும் அவன் வந்து கீழ்ப்படியல. ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಆತನು ವಿಧೇಯನಾಗಲಿಲ್ಲ. கொஞ்சம் யோசிக்கிறான், ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி நான் போறேன், ஒரு கண்டிஷன், நீங்களும் என் கூட வரணும் என்று தேவராவை அவனும் யுத்தத்துக்கு அழைக்கின்றான். ನೀನು ಕೂಡ ಬರ್ಬೇಕು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. தேவரா வந்து சரி என்று சொல்லி விடுகிறார். ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறா, அவ ஒரு கண்டிஷன் போடுறா. சரி ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಹಾಕ್ತಾಳೆ. இந்த மக்களோடு கூட நான் போருக்கு போகும்போது நான் வருகிறேன், ஆனா அந்த போர்ல அந்த எதிரியுடைய கேப்டனை நீ கொண்டு போட மாட்டாய், ஒரு பெண் கொண்டு போடுவாள் என்று அவள் தீர்க்க தரிசனம் சொல்கின்றார். ನಾನು ಬರುತ್ತೇನೆ, ಆದ್ರೆ ಆ ಯುದ್ಧದ ಜಯದ ಫಲ ನಿನಗೆ ದೊರಕೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಆ ಒಂದು ಎದುರಿಯನ್ನ ಕೊಲ್ತಾಳೆ, ನೀ ಕೊಲ್ಲೋದಿಲ್ಲ. பாருங்க பிரியமானவர்களே, அவன் உடனே கர்த்தர் கீழ்ப்படியாதனால அந்த நேரத்துல அவனுக்கு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. ಅವನು ದೇವರ ಒಂದು ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೇ ಇರುವ ಕಾರಣ ಒಂದು ದೊಡ್ಡ ಸೋಲನ್ನು ಅವನು ಅನುಭವಿಸಬೇಕಾಗ್ತದೆ. கீழ்ப்படிஞ்சா யுத்தத்துக்கு போனா, ஆனா அவன் தேவரா வந்தாதான் போவேன்னு சொல்லிட்டான். அதாவது 50% கீழ்ப்படிதல், 50% கீழ்ப்படிதல் இல்ல. ಅಂದರೆ ಆತನ ಒಂದು 50 ಭಾಗ ಅಷ್ಟೇ ವಿಧೇಯತೆ, ಮತ್ತೆ 50 ಭಾಗ ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், ஆனா சில கண்டிஷனோட ஆண்டவரை நேசிக்கிறோம். ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇವೆ, ಆದರೆ ಕೆಲವು ಕಂಡೀಷನ್ಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇವೆ. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு மெடிக்கல் சீட் வாங்கணும் ஆண்டவரே, அப்போ நான் உங்களுக்கு நிறைய செய்வேன்னு ஒரு பொருத்தனை பண்றேன்னு வச்சுக்கிங்களேன். ದೇವರೇ, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಒಳ್ಳೇದು ಮಾಡ, ಆವಾಗ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ஆனா நம்ம பொருத்தனை பண்ண மாதிரி கிடைக்கலன்னா உடனே நம்ம சோர்ந்து போயிடும். ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ತಕ್ಷಣ ಸೋತು ಹೋಗ್ತೇವೆ. ஆண்டவரே, இந்த மாதத்துல எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது,
நீங்க தாங்கன்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் கொடுக்கலன்னா, ஐயோ நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு 10,000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கலையே என்று ஒரு ஏக்கம் வந்து விடுகிறது. ಮತ್ತೆ ನಾನು ದೇವರೇ ನನಗೆ ಒಂದು 10,000 ರೂಪಾಯಿ ಬೇಕು ಕೊಡು ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಆ ದುಡ್ಡು ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರು ನಾನು ಎಷ್ಟೊಂದು ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ, ಎಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೀನಿ, ನನಗೆ ದೇವ್ರು ಜಯ ಕೊಡ್ಲಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. இது எல்லாருக்கும் இந்த கேரக்டர் இருக்கு பிரியமானவர்களே. ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಇದೆ. ஆனா நம்ம என்ன பண்றோம், உடனடியாக கடனை வாங்கி அந்த 10,000 ரூபாய்க்கு கடனை வாங்கி நம்ம எல்லாம் அழகா செலவு பண்ணி நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ಆದ್ರೆ ತಕ್ಷಣ ಒಂದು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನೆಲ್ಲ ತೀರಿಸ್ಬೇಕು ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. முடிவாக என்ன ஆகுது, அந்த கடன் வட்டி போட்டு 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 நைட்டும் பகலும் நம்மளால தூங்க முடியாம ஆயிடுது. ஏன்னா நம்ம 50% ஆண்டருக்கு ஒபீடியண்டா இருக்கோம். கடன் வாங்கக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் ஆண்டவரும் வேணும், அந்த கடனும் வேணும் அப்படின்னு நம்ம 50% ஆண்டருக்கு உண்மையாக இருக்கிறோம். ಆದ್ರಿಂದ ಈ ಒಂದು ದೇವರಿಗೆ ನಾವು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ಇರುವಂತದ್ದು ಏನಂತಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಾಲನೂ ಬೇಕು, ಈ ಕಡೆ ದೇವರು ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು. பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு போட்ல தான் நம்ம டிராவல் பண்ண கத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு போட்ல ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದ್ ಬೋಟ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡಲು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು, இங்க பாராக் தெபோரா கூப்பிடுறான், நீ இல்லைன்னா நான் போக மாட்டேன். கர்த்தர் நம்பல, ஃபுல்லா நம்பல, இருந்தாலும் யுத்தத்துக்கு போறேன், நீ வாமா நீ கூப்பிடுற. ಇಲ್ಲಿ ಬಾರಕ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕರ್ತನನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಂಬಲಿಲ್ಲ, ಅರ್ಧ ನಂಬ್ತಾನೆ, ಅರ್ಧ ದೆಬೋರಳು ಕರೀತಾನೆ. முடிவாக என்ன நடக்குது பிரியமானவர்களே, ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತದೆ ಅಂದ್ರೆ சண்டைக்கு போறாங்க. அந்த எதிரி வந்து, எதிரியினுடைய பெயரை பாருங்க, 13ஆம் வசனத்துல போட்டிருக்கோம் 13. அதுல பாருங்க சிசேரான்னு எதிரி வந்து அவங்களோட கூட யுத்தம் பண்றான். ಶಿಶೇರ ಅಂತಕ್ಕಂತ ಆತನ ಎದುರಿ ಬಂದು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. யுத்தம் பண்ண பிறகு அங்க யுத்தத்துல பாருங்க, அவன் 900 கேரியட் ரதங்கள் கொண்டு வந்து யுத்தம் பண்றான். எத்தனையோ ஊரையே கூட்டிட்டு வந்து யுத்தம் பண்றான். ಅವನು 900 ರಥ, ಕಬ್ಬಿಣದ ರಥ ತಗೊಂಡು ಬಂದು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಎಷ್ಟೋ ಊರುಗಳನ್ನ ತಗೊಂಡು ಬಂದು ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಂತ. ஆனா யுத்தத்துல தோத்து போயிடுறான். ಇಲ್ಲಿ ಯುದ್ಧದಿಂದ தோத்து போயிடுறான். ಸೋತು ಹೋಗ್ತಾನೆ. ஏன்னா ஆண்டவர் இவங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಇವ್ರ ಜೊತೆಗೆ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ வந்து என்ன பண்றான் பாருங்க பிரியமானவர்களே, அவன் தோத்த பிறகு ஓடி போறான், தனியா ஓடி போறான். ಸೋತು ಹೋಗುವಾಗ ಅವನು ಒಬ್ಬೊಟ್ಟಿಗನಾಗಿ ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. அப்போ அவனுக்கு ரொம்ப பசி தாகம். ಆಗ ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಹಸಿವು ಮತ್ತು ದಾಹ. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சி அங்க போய் தண்ணி கேட்கறதுக்காக போறான். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಒಳಗೆ ಹೋಗ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ನೀರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನೆಯವರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾನೆ. அது மட்டும் இல்ல, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டு போறேன், யார் வந்தாலும் சொல்லிடாதம்மா என்று அந்த வீட்டுல உள்ள அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்றான். ಆ ಮನೆಯ ಓನರ್ ಹತ್ರ ಈಗ ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೆ ಬಹಳ ಆಯಾಸ ಆಗದ, ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕೊಡು, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮಲ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಯಾರಿಗೂ ಹೇಳ್ಬೇಡ ಅಂತಾನು ಹೇಳ್ತಾನೆ. அந்த ஓனர் பேரு யாகேல். 21ஆம் வசனத்தை பார்க்க முடியும். யாகேல். ಆ ಓನರ್ ಹೆಸರು ಏನಂದ್ರೆ ಯಾಹೇಲ್. அந்த அம்மா என்ன பண்றாங்க, தண்ணி தானே கேட்கறான்னு பாலையே கொடுக்குறாங்க அவனுக்கு. ಅವನಿಗೆ ತಣ್ಣಿ ನೀರು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವತರ ಫುಲ್ ಅವನಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ನೀರು ಕೊಡ್ತಾರೆ, பால் கொடுக்குறாங்க. ಹಾಲು ಕೊಡ್ತಾರೆ. இவன் பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். ಇವನು ಹಾಲನ್ನು ಕೊಟ್ಟು ಕುಡಿದ ನಂತರ ಮಲ್ಕೊಳ್ತಾನೆ. இந்த அம்மா அவன் மேல நல்ல ஒரு போர்வையை போட்டு மூடிடுறாங்க ஃபுல்லா. ಅವನ ಮೇಲೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಬೆಡ್ಶೀಟ್ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. அது மட்டும் இல்ல, ஒரு அந்த அவங்க ஊர்ல அந்த டென்ட் போடுவாங்க. அந்த டென்ட் போடுறது பெரிய பெரிய ஆணியும் இருக்கும். அந்த ஆணியை எடுத்து அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் நெத்தியில வச்சு சுத்தியில வச்சு ஒரு அடி அடிச்சு அவனை அந்த நேரத்துல கொண்டு போட்டுறாங்க. ಅಲ್ಲೇನಾಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ, ಒಂದು ಮಲ್ಕೊಂಡಿರುವಾಗ ಅವರು ಟೆಂಟ್ಗಳು ಹಾಕ್ತಿರ್ತಾರಲ್ವಾ ಜನರು, ಆಗಾಗ ಆ ಟೆಂಟ್ಗೆ ಈ ಒಂದು ದೊಡ್ಡ ಮೊಳೆ ಬೇಕಾಗುತ್ತೆ. ಆ ಮೊಳೆಯನ್ನ
ತಗೊಂಡು ಬಂದು ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಕಳತಲೆಯಲ್ಲಿ ಹೊಡಿತಾಳೆ, ಅವನ್ನ ಕೊಲ್ತಾಳೆ. அங்க தெபோரா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ದೆಬೋರ ಹೇಳಿದಂತ ಪ್ರವಾದನೆ ಇಲ್ಲಿ ನೆರವೇರ್ತಾ ಇದೆ. ஒரு பெண்ணை கொண்டு தேவன் வெற்றியை கொடுத்தார். ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ದೇವರು ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆனாலும் பாராக்கு வந்து மறுபடியும் தேவரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்வதாக வேதம் சொல்கிறது. ನಂತರ ಕೂಡ ಬಾರಾಕನು ದೇವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡುವುದನ್ನು ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. பிரியமானவர்களே, இந்த இதுல இருந்து பாருங்க, 2 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ಈ ವಿಷಯದಲ್ಲಿ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು. நம்பர் 1, தேவன் நம்முடைய எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கிறாரு, நம்ம வந்து அவரையே நோக்கி பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. 1. ದೇವರು ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಅವರು ನೋಡುವುದು ನನ್ನನ್ನು ನೋಡಬೇಕು ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿಯೂ ಅಂತ. He is expecting us to take care of our life through him. ಆತನು ನಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ಆಸೆ ಪಡುವಂತದ್ದು, ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಆತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಡೆಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ. சங்கீதக்காரன் சங்கீதம் 16:8 என்ன சொன்னார்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்க அப்படின்னா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். ಕೀರ್ತನೆಗಾರನು 16ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈಗ ಹೇಳ್ತಾನೆ, ಕರ್ತನನ್ನು ನಾನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಲದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅವರು ನನ್ನ ಮುಂಭಾಗ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ ಅಂತ. பிரியமானவர்களே, இப்படி ஒரு அனுபவத்தை நாள் முழுவதும் நம்ம அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ನಾವು ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ನಮ್ಮ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಅನುಭವಿಸುವಂತೆ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன வேலை கொடுக்கிறாரோ அதை உண்மையும் உத்தமமாக கர்த்தரை பிரியப்பட்டு செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ನಮಗೆ ಈ ದಿವಸ ದೇವರು ಏನು ಕೊಡುತ್ತಾರೆ ಅದನ್ನು ನಾವು ನಿಜವಾಗಿಯೂ ಉತ್ತಮವಾಗಿಯೂ ಸತ್ಯವಾಗಿಯೂ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿದೆ. நம்ம நேற்றைய நினைத்து தினத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது. ನಾವು ನೆನ್ನೆಯ ವಿಷಯವನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. நாளை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ನಾಳೆ ಕುರಿತು ಕೂಡ ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. ஆண்டவரே, ஒரு குயவன் கையில ஒரு களிமண்ணை வச்சு அவன் என்ன அழகா பானை செய்யறானோ அதே போல என்னை நீர் உருவாக்கும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். நீ நம்ம ஒரு களிமண்ணாக ஆண்டவருடைய கையில இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಆದ್ರಿಂದ ನಾವು ಒಂದು ಮಣ್ಣಿನಂತೆ ಇರಬೇಕು. ಆ ಮಣ್ಣು ಯಾವ ರೀತಿ ಅಂತಂದ್ರೆ ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೋ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಪಾತ್ರೆಯನ್ನಾಗಿ ರೂಪಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. 2வது பாயிண்ட் பாருங்க, நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது 100% ஒபீடியன்ட் நமக்கு வேணும். 50% அல்ல. இங்க பாருங்க, பாராக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பை இழந்துட்டான். தெபோரா சொல்லியும் இழந்துட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೆಬೋರಾ ಹೇಳಿ ಕೂಡ ಈ ಬಾರಾಕನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ತನ್ನ ಒಂದು ಈ 50% ಆದಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಕಳ್ಕೊಳ್ತಾನೆ. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம 100% வாங்கணும்னு ஆசைப்படணும் ஆண்டவர்கிட்ட. ದೇವರ ಹತ್ರ ನಾವು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಪ್ರತಿಫಲ ಪಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಸೆ ಪಡಬೇಕು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. இந்த தெபோரா அப்படி வாங்கி அவ 100% மார்க் வாங்கிட்டா. தெபோரா 100% ತಕೊಂಡ್ಲು. அவ அடுத்த அதிகாரத்தை நீங்க டைம் இருந்த படிங்க, அழகா அவ வந்து ஆண்டவர் துதிக்கிறா பாருங்களேன். என்ன அழகா துதிக்கிறா 5ஆம் அதிகாரத்துல. 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ಬೋದು, ಬಹಳ ಚಲೋ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அதுல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னைக்கு காலையில 5ஆம் அதிகாரத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಹಳ ಇಷ್ಟ ಆಯ್ತು ನನಗೆ. அந்த வசனத்துல என்னன்னா, அவ என்ன சொல்றா, 20வது வசனம் 5:20 படிங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನ ನೋಡೋಣ. ನಕ್ಷತ್ರಗಳು ಆಕಾಶದಲ್ಲಿದ್ದು ಸೀಷೇರನೊಡನೆ ಯುದ್ಧ ಮಾಡಿದವು. பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படி யுத்தம் பண்ணாருன்னா, நட்சத்திரங்களை வைத்து சிசராவை கொன்றார்.
ಇಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಆ யுத்த ಮಾಡಿದ್ದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. பிரியமானவரே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த இயற்கையின் மூலமாக நமக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிறது நீங்க இந்த நாள்ல இந்த மாதத்துல முன்னாடி வைங்க. ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನೀವು ದೇವರನ್ನ ಇಟ್ಟು ಮುಂದೆ ಇಡ್ರಿ. யாத்ராகமம் 14:14 நீங்க ஈஸியா நீங்க படிச்சிடலாம். அந்த வசனத்தை படிச்சு முடிக்கலாம். 14:14 எக்ஸடஸ் 14:14. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14:14 ನಾವು ಇದರಲ್ಲಿ ನೋಡೋಣ. ಇದು ಈಸಿಯಾಗಿ ಓದಿ ಮುಗಿಸ್ಬಿಡೋಣ ನಾವೀಗ. ಯೆಹೋವನೇ 14:14 ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವನು, ನೀವಂತೂ ಸುಮ್ಮನೆ ಇರ್ರಿ ಎಂದು ಹೇಳಿ. சும்மனே இர்ரி, ரொம்ப அழகா இருக்கு. ಸುಮ್ಮನೆ ಇರ್ರಿ, ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. நீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மனே இர்ரி. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ರಿ, ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವನು. இன்னைக்கு அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கை ஃப்ரெட்ரிக் வில்லியம் ராபர்ட்சன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பாஸ்டர். அவருடைய வாழ்க்கை லண்டன் பகுதியில வாழ்க்கை முழுவதும் இரக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது, சரித்திரம் சொல்கிறது. ಇವತ್ತು ನಾವು ನೋಡುವಂತ ಸುವಾರ್ತಿಕರು ಫ್ರೆಡ್ರಿಕ್ ವಿಲಿಯಂ ರಾಬರ್ಟ್ಸನ್. ಇವರು ಲಂಡನ್ ನಲ್ಲಿ ಒನ್ ಮೋರ್ ಟೈಮ್ ಸರ್ அவர் பாஸ்டரா இருந்தார். ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ರು ಅಂತ ನೋಡ್ತೀವಿ. அவருடைய வாழ்க்கையில 2 காரியம், வேதத்தின்படி நடக்கிறது, இரக்கம் செய்யறது, இந்த 2 காரியத்தையும் முன்வைத்து அவர் வாழ்க்கை நடத்தினார். ಅವರು ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅವ್ರು ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು, ಇನ್ನೊಂದು கருணை தோரிசுவந்ததாகிறது. அதனால அவருக்கு நிறைய ஜனங்கள் வந்தாங்க, அந்த சர்ச் பெருசாச்சு. அதனால பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சாருன்னு நம்ம இந்த சரித்திர பூக்களை படிக்கிறோம். ಆದ್ರಿಂದ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಮತ್ತು ಕರುಣೆ ತೋರಿಸೋದ್ರಿಂದ ಅನೇಕ ಜನರು ಇವ್ರ ಹತ್ರ ಬರ್ತಾ ಇದ್ರು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த ஆசைப்படுகிறார். தேவரை போல் நம்ம இருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ನಾವು ಇವತ್ತು ಕೂಡ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾವೊಂದು ದೆಬೋರಳಂತೆ ಇರೋಣ. ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் மூலமாக கற்றுக்கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு தேவரை போல எங்களை வைத்திருக்கிறீர், நியாயாதிபதியாக வைத்திருக்கிறீர், தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறீர். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாங்கள் உண்மை உத்தமமாக செய்து முடிக்க கிருபைதான். ஒவ்வொருவரையும் இந்த கூகுள் மீட்டிங்ல வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுக்கு உங்களுக்கு தாழ்த்துனேன். ஆமென். ஆமென்.